காலையில நடத்துறேன். இன்னைக்கு வந்து டே 94ங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஐஸ் பிரியாணி தாங்க சாப்பிட்டேன். அதாவது பழைய சோறு தாங்க சாப்பிட்டேன். உண்மையிலே பிரியாணியா, பழைய சோறானா இந்த இப்ப இருக்க வெயிலுக்கு எல்லாருமே வந்து பழைய சோறு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பழைய சோறு வந்து நம்ம சாப்பிடுறப்ப வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. கொஞ்சமா சாப்பாடு போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, நெறைய தயிர் ஊத்தி நம்ம அந்த புளிச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய சோறு தண்ணி அது நெறைய ஊத்தி சாப்பிட்டு குடிச்சோம் அப்படின்னா வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். நம்ம சாப்பிட்ட அளவும் கம்மியாகுங்க. இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தொட்டுக்க வந்து நான் கீரை வடை வந்து எடுத்துக்கிட்டேங்க. வீட்ல பண்ணது. மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. இதுல வந்து 1 முட்டை தான் இருக்கு. நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்க எப்பயும் போல சின்ன வெங்காயம், அரைக்கீரை கடைச்சல், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கம்மியா போட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. உண்மையிலேயே இந்த காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா செம்மையா இருக்குங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படி வெண்டைக்காயோட நெறையா போட்டுட்டு, அந்த அரைக்கீரை கடைச்சல் கொஞ்சம் முட்டை, ஒரு சின்ன வெங்காயம் வச்சு நல்லா பெனஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அப்படி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து முலாப்பழ ஜூஸோட நான் இந்த நாள முடிச்சுட்டேங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கங்க. மறக்காம பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.